வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி எஜுகேஷனல் யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 10th ஜூலை 2022 யூஜிசி நெட் கண்டக்ட் பண்ண பேப்பர் 152 இருக்கக்கூடிய யூனிட்ஸ் பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட்டுங்கிற அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். இது இந்த டைட்டிலில் இருக்கக்கூடிய பார்ட் 4 வீடியோ. தென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Which one of the following is the chemical treatment process of wastewater treatment? wastewater treatmentல இருக்கக்கூடிய இது வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது கொடுத்துருக்காங்க செடிமெண்டேஷன், நியூட்ரலைசேஷன், ஏரேஷன்ஸ், அட்சப்ஷன்ஸ். இந்த நாளே கொடுத்து கேட்குறாங்க. இதுக்கு நம்ம ஒரு ஸ்லைட் பார்த்துட்டு வரோம். தென் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வந்து நிறைய ப்ராசஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆகுது. அதில் வந்து மெக்கானிக்கல் ப்ராசஸ், அதாவது ஃபிசிக்கல் ப்ராசஸ், பயாலஜிக்கல் பேஸ்டு ப்ராசஸ், கெமிக்கல் ப்ராசஸ்னு 3 ப்ராசஸ் வந்து வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அதில் வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து இத்தனை விதமாக கெமிக்கல் coagulations, chemical precipitations and oxidations, advanced oxidation, ion exchange, adsorption and chemisubstance, chemical neutralization and chemical stabilization. இப்படி இத்தனை ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இதை பார்க்க இன்னொரு ஒரு சின்ன படம் பார்த்துட்டு வந்துடலாம் எக்ஸ்பிளைனுக்கு. அதாவது இங்கே இருக்கக்கூடியது வேஸ்ட் வாட்டர். அது வந்து ஒரு டேங்குக்கு வந்து கலெக்ஷன் டேங்குக்கு வந்த பின்னாடி பிரைமரி செட்டிங் டேங்குங்கிற ஒரு இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ், அதாவது மெக்கானிக்கல் ப்ராசஸ் வந்து இங்கே நடக்கிறது. அப்புறம் இந்த எரேஷன் டேங்க், அதாவது உறிஞ்சுதல், அதுக்குள்ள வந்து எரேட் பண்ணக்கூடியது வந்து பயாலஜிக்கல் ப்ராசஸ்ங்கிறது அந்த இடத்துல வந்து இது நடக்கும். இதில் திரும்ப செடிமெண்டேஷன், அந்த செகண்டரி ஸ்டேஜ் வந்து இந்த இடத்துல திரும்ப செடிமெண்டேஷன், அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட் எல்லாம் போய் இந்த பக்கம் போயிடுது. இதற்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த குளோரோனைசேஷன், இந்த ப்ராசஸ் தான் வந்து கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கக்கூடிய இடம். குளோரைன் கண்டாக்ட் டேங்க்குங்கிற இந்த இடத்துல இருந்து அதற்கு அப்புறமா தான் டியூயல் மீடியா ஃபில்டருங்கிற இந்த ஃபில்டருக்கு வந்து நமக்கு திரும்பவும் அந்த வாட்டரை ரீயூஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்கு நம்ம வருது. அதாவது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் ப்ராசஸ் நடக்குது, அப்புறம் பயாலஜிக்கல் ப்ராசஸ், அப்புறம் கெமிக்கல் ப்ராசஸ் நடக்குது. கெமிக்கல் ப்ராசஸில் வந்து இத்தனை டைப்ஸ் வந்து நடந்துட்டு இருக்குது. பட் நமக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, செடிமெண்டேஷன் வந்து மெக்கானிக்கல் ப்ராசஸ்க்குள்ளே வருது. நியூட்ரலைசேஷன் வந்து கெமிக்கல் ப்ராசஸ். நம்ம அத்தனை டைப்ஸ் பார்த்தோம் பாருங்க, அதில் இருக்கக்கூடியது. எரேஷனும் அதே தான், எரேஷன் அண்டு கெமிஷப்ஸ்ங்கிற ஃபுல் நேம் அந்த இடத்துல இருக்குது. நமக்கு இங்கே வந்து ஒன் நேம் கொடுத்துருக்காங்க, அதனால் அதை விட்டுலாம். அட்சப்ஷனுங்கிறது வந்து இந்த எரேஷன், உறிஞ்சுறது வந்து இந்த எரேஷன் டேங்க் இந்த இடத்துல பயாலஜிக்கல் ப்ராசஸ். எரேஷன் வந்து இந்த இடத்துல பயாலஜிக்கல் ப்ராசஸில் நடக்குது. அட்சப்ஷன் வந்து இதுதான் கெமிக்கல் நடக்குது, ஆனால் ஃபுல் நேம் இல்லை. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து நியூட்ரலைசேஷன், கெமிக்கல் நியூட்ரலைசேஷனுங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். தென் செகண்ட் கொஸ்டின், வைரஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்ப்ரெட் ஆஃப் COVID-19 இஸ். அதாவது COVID-19ங்கிறது டிசீஸ் நேம். வைரஸ்ங்கிறது என்ன வைரஸ் அப்படிங்கிற வைரஸினுடைய நேம் கேட்குறாங்க. தென் இதுக்கு ஆன்சர் வந்து இது வைரஸ் சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரம் கொரோனா வைரஸ் 2, அதாவது SARS-CoV-2ங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஆப்ஷன் நம்பர் 2, சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரம் கொரோனா வைரஸ் 2. இது வந்து வைரஸினுடைய நேம், ஆனால் டிசீஸினுடைய நேம் வந்து COVID-19. அதுக்கு ஒரு சின்ன ஸ்லைட் பார்த்தா இது போயிடும். அதாவது ஏன் இப்படி பேர் வைக்கிறாங்க, அதாவது நம்ம வந்து இதை நாவல் கொரோனா வைரஸ் 2019 சொல்லிட்டு இருந்ததை வந்து அஃபிஷியலாக வந்து அந்த டிசீஸ்க்கு வந்து பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிசீஸ்க்கு ஏன் பேர் கொடுக்குறோம்னா, நமக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குறதுக்கு, ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு, இந்த டிசீஸ் வந்திருக்கு அப்படி இப்படிலாம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அந்த டிசீஸ்க்கு ஒரு நேம் தேவைப்படுது. அதை வந்து WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இந்த கொரோனா வைரஸ் டிசீஸுங்கிற இந்த டிசீஸ்க்கு பேர் கொடுத்து அதை நமக்கு வந்து சொன்னது. அனௌன்ஸ் கோவிட், இது வந்து 11th February 2020 வந்து இதனுடைய பேர் கொரோனா வைரஸ் COVID-19 சொல்லி இந்த பேர் வந்து வச்சாங்க. அப்படி கொடுக்குறது. ஆனால் இந்த டிசீஸ்க்கு காரணமான இந்த வைரஸ் இருக்குது பாருங்களேன், இந்த வைரஸினுடைய பேர் சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரம் கொரோனா வைரஸ் 2. இது ஃபுல்லு இதனுடைய ஆக்ரோனிம் வந்து SARS-CoV-2ங்கிறது. இது வந்து இன்டர்நேஷனல் கமிட்டி அண்ட் டாக்ஸிமோனி ஆஃப் வைரஸ், அதாவது வைரஸ்களுக்கெல்லாம் வந்து பிரித்து இந்த வைரஸ்னு நேம் கொடுக்குற அந்த டாக்ஸிமோனி இருக்காங்கல்ல, அவங்க வந்து இன்டர்நேஷனல் ICTVன்னு சொல்லக்கூடிய இவங்க வந்து பேர் வச்சுருக்காங்க இதுக்கு. அதுவும் வந்து 11th February தான் வந்து இந்த வைரஸ் காரணம், இந்த COVID-19க்கு காரணம் இந்த வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம இருக்கக்கூடிய எய்ட்ஸுங்கிறத சொன்னோம்னா, எய்ட்ஸுங்கிறது அந்த டிசீஸுடைய நேம். ஆனால் அது எய்ட்ஸ் பரவ காரணமான அந்த கிருமி, அந்த வைரஸ், அதனுடைய நேம் வந்து HIV. அது மாதிரி தான் SARS-CoV-2ங்கிறது அந்த HIV மாதிரி இருக்கக்கூடிய அந்த வைரஸ் நேம். இங்கே வந்து எய்ட்ஸுங்கிறது மாதிரி COVID-19ங்கிற அந்த டிசீஸினுடைய நேம். இதுதான் இதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடியது. தென் நம்மளுடைய இது வந்து ஆன்சர் அதில் SARS-CoV-2 அப்படிங்கிறது தான். கோபர்தன் ஸ்கீம் aimed at cattle and other biodegradable waste in rural India being implemented by Department of Drinking Water and Sanitation. அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷனுங்கிறது தான் வந்து
இம்ப்ளிமெண்ட் பண்ணுது கொலாபரேஷன் வித் எந்த ஆர்கனைசேஷனுடைய அப்படின்னு சொல்லி கோபர்தன் ஸ்கீம்ங்கிறத கொலாபரேஷன் ஆகிருக்குதுங்கிறத வந்து ஒரு சின்ன வீடியோ மட்டும் பார்த்துட்டு இது அந்த ஸ்கீம், அதாவது அந்த சாணம் மாதிரி இருக்கிறத போட்டு அதை நம்ம வந்து திரும்பவும் எரிவாயுவை வந்து யூஸ் பண்ணுற ஹவுஸ்க்கு. தென் இந்த ஸ்கீம் வந்து யாருடைய கொலாபரேஷன் பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி நிறைய இருக்குது. அதில் வந்து நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி, பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ், அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் ட்ரையிங், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேஷன் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், ரூரல் டெவலப்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன். ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷனுடைய கொலாபரேட் ஆகிருக்கு. அதாவது கோபர்தன் பேஸ் டு வெல்த்துங்கிறது அதனுடைய மீன். ஜன் அந்தோலன் அன்சேஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கேட்டில் அண்ட் அதர் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் இன் ரூரல் இந்தியா தான் இதனுடைய எய்மு. லான்ச் இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா ஏப்ரல் 2018 வந்து லான்ச் பண்ணப்பட்டது. சாலிட் அண்ட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிற SLWM அப்படிங்கிறது கூட காம்பவுண்ட் அது சுவிட்ச் பாரத்தில் தான் வந்து இது வந்து இந்த ஸ்கீம் வந்து அதன் கீழே தான் இருக்குது. கிரே வாட்டர் மேனேஜ்மெண்ட் இதற்கு முன்னாடி பார்ட் 3ல பார்த்தோம், அதுவும் சுவிட்ச் பாரத் ஸ்கீம்குள்ளே கிராமின் ஸ்கீம்குள்ளே தான் இருக்கிறது. தென் இப்போ பார்க்கலாம், மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி அதில் இருந்தது, பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸும் இருந்தது, ரூரல் டெவலப்மெண்ட் அதுவும் இருந்தது, அனிமல் ஹஸ்பண்ட் அண்ட் ட்ரையிங் இருந்தது, என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கிடையாது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 3ங்கிறது இதனுடைய ரைட் ஆன்சர். கிவன் பிலோ ஆர் த டூ ஸ்டேட்மெண்ட், அதாவது அசெஷன் அண்ட் ரீசன். போட்டோகெமிக்கல் ஸ்மாக் காசஸ் ஐ இரிட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டோகெமிக்கல் ஸ்மாக் ஹஸ் ஓசோன் ஆஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கன்ஸ்டிடியூட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது போட்டோகெமிக்கல் ஸ்மாக் வந்து 2 டைப்பாக இருக்கிறது. இண்டஸ்ட்ரியல் ஸ்மாக்குங்கிறது இன்னொன்று வந்து போட்டோகெமிக்கல் ஸ்மாக். அதாவது லண்டன் ஸ்மாக் சொல்லக்கூடியது இண்டஸ்ட்ரியல் ஸ்மாக், லாஸ் ஏஞ்சல்ஸ் ஸ்மாக் வந்து போட்டோகெமிக்கல் ஸ்மாக். இது ஒரு கொஸ்டினாக இருக்குது அசிஸ்டன்ட் நியூட்ரிஷனில் இப்படியும் வந்தது. போட்டோகெமிக்கல் ஸ்மாக் வந்து லண்டன் ஸ்மாக் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. அது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அது ராங்காக இருந்தது. இப்படி இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தென் இண்டஸ்ட்ரியல் ஸ்மாக் எது வெதர் என்னன்னா கூல் அண்ட் டேம்ப் அந்த மாதிரி வெதரில் இருக்கும். இது சன்னி டயத்தில் வரக்கூடியது. இதனுடைய டிஃப்ரென்ஸ் இந்த டேபிள்ஸ் இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் இது வந்து கோல் கம்பியூஷனால் வரக்கூடியது, இது கேஷன் கம்பியூஷனால் வரக்கூடியது. ஸோ இது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் டேபிள். போட்டோகெமிக்கல் ஸ்மாக் வந்து ஏர் பொல்யூட்டன் ஃபோட்டோன்ஸ் ஆஃப் த சன்லைட்ஸோட அந்த மாலிகுலர்ஸ் ஹிட் பண்ணி வரக்கூடியது தான் வந்து போட்டோகெமிக்கல் ஸ்மாக்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மாக். தென் அந்த ஏர் பொல்யூட்டனை வந்து பிரைமரி அண்டு செகண்டரி அப்படின்னு 2ஆக வந்து பிரிக்கிறாங்க. அதில் வந்து நைட்ரஸ் ஆக்சைடுங்கிறது VOC வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், தென் ஓசோன், பேன் இப்படி இருக்கக்கூடிய இந்த 4ம் சேர்ந்து தான் வந்து ஏர் பொல்யூட்டனை ஒன் பண்ணி போட்டோகெமிக்கல் ஸ்மாகை வந்து அந்த சன்னோட இதை மிக்ஸ் பண்ணும்போது வரக்கூடியதாக இருக்குது. இப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஓசோன் இருக்குது பாருங்கள், இந்த ஓசோனுக்காக தனியாக வரக்கூடிய அந்த ஹெல்த் எஃபெக்ட்ஸ், ஓசோனால் வரக்கூடிய ஹெல்த் எஃபெக்ட்ஸ்னா ஹசார்டர், பிரான்ஸ் கெமிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன், அது காஃபிங் அண்ட் வீசிங், டேமேஜ் பிளாஸ்டிக் டேமேஜ் பண்ணுறது, பிளான்ட் க்ரோத்தை கம்மியாக இருக்கக்கூடியது, ஈல்டு கம்மி பண்ணக்கூடியது பிளான்ட்டுக்கு, இதெல்லாம் இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த ஓஷோனால் நடக்கிறது. பட் ஐ இரிட்டேஷன் எதுனாலன்னா இந்த நைட்ரஜன், வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட், இந்த பேன் இந்த மற்ற 3க்கும் வந்து ஐ இரிட்டேஷன் வந்து நடக்குது. நம்மளுடைய கொஸ்டின்ஸ் இது பார்த்தோம்னா, அதாவது இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சல்ஃபர் ஆக்சைடு இருக்குது பாருங்களேன், இது வந்து 2க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஸ்மாக்குக்கும் போட்டோகெமிக்கல் ஸ்மாக்குக்கும் இருக்கக்கூடியது. இது வந்து ப்ரௌன் இருக்கும், இது கிரேவாக இருக்கும். அங்கே கொடுத்து அதே இதுதான். நைட்ரஜன் ஆக்சைடு வந்து சன்லைட்டோட மிக்ஸ் பண்ணும்போது இது வந்து உருவாகுது. இது என்ன கேசோலைன், இந்த மாதிரி கேசோலைனால் வருது. இது வந்து இந்த கோல் கம்பியூஷனால் வரக்கூடியது. இது வந்து அந்த கூல் டயத்தில் நடக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன், இது சன்லைட்னால நடக்கக்கூடிய போட்டோகெமிக்கல் ஸ்மாக். இதனால் வரக்கூடியது ஐரிட்டேஷன், ஸ்கோர் த்ரோட்டு, இதெல்லாமே இதில் வந்து ஓசோனும் இருக்கிறது. இப்போ வந்து இங்கே இந்த கொடுத்துருக்க அசெஷன் நியூட்ரிஷனில் வந்து போட்டோகெமிக்கல் ஸ்மாக் காசஸ் ஐ இரிட்டேஷனுங்கிறது வந்து ரைட். போட்டோகெமிக்கல் ஸ்மாக் ஹஸ் ஓசோன் as ஒன் ஆஃப் இட்ஸ் கன்ஸ்டிடியூட்டன்ஸ்ங்கிறதும் ரைட். பட் இது வந்து இதனுடைய நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். இது வந்து இதனுடைய நாட் எக்ஸ்பிளனேஷன். அதாவது இந்த இடத்துல ஐ இரிட்டேஷன் இல்லாமல் ஓசோனால் வரக்கூடிய ஏதாவது ஒரு டிசீஸ் நீங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அசெஷனுக்கு இந்த ரீசன் கரெக்ட். அப்படி இல்லாமல் இந்த இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல ஓசோன் இல்லாமல் மற்ற NOx நைட்ரஸ் ஆக்சைடோ இல்லை அந்த வாலட்டைல் ஆர்கானிக் பேன் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரீசனுக்கு ரைட்டாக இருக்கும். பட் இங்கே இருக்கக்கூடிய 2மே வந்து கரெக்டு தான், பட் வந்து நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது தான் இந்த 4th கொஸ்டினோட ஆன்சர். 5th கொஸ்டின், ஹரிகேன்ஸ் ஆர் ட்ராபிக்கல் சைக்ளோன் வித் சர்ஃபேஸ் விண்ட் ஸ்பீட்ஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் அபவுட். ஹரிகேன்ஸ்ங்கிறது வந்து ட்ராபிக்கல் சைக்ளோன், அதனுடைய விண்ட் ஸ்பீட் எக்ஸஸ் ஆஃப்னு சொல்லிட்டு நமக்கு km/h வந்து கேட்டிருக்காங்க. இதனுடைய ஆன்சர் 119ங்கிறது இதனுடைய ஆன்சர். தென் அது எப்படிங்கிறது இப்போ நம்ம ஒரு ஸ்லைட் பார்த்தலாம். இது வந்து இந்த ஹரிகேன்ஸ், சூறாவளி புயல் அப்படிங்கிறது தான். தென் டிராபிக்கல் சைக்ளோன், சுழல், இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து
இது அதனுடைய கண்ணுன்னு சொல்லுவாங்களா, அதுதான் இந்த சுழல். இது வந்து ஹரிகேன்ஸ் சொல்லக்கூடியது வந்து யுஎஸ், கனடா அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து, அதாவது அட்லாண்டிக் அண்ட் நார்த் ஈஸ்ட் பசிபிக் அந்த இடத்துல வந்து ஹரிகேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையே வந்து டைப்போன்ஸ்ன்னு சொல்லி வந்து ரஷ்யா ஜூன் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல, அதாவது வெஸ்ட் பசிபிக் சோன்லாம் அதுக்கு பேர் டைப்போன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மற்ற நம்ம எல்லாருமே வந்து இதை சைக்ளோன் சொல்லி சொல்கிறோம். இதனுடைய டைப் என்னன்னு பார்த்தோம்னா டிராபிக்கல் டிப்ரெஷன். இது வந்து கொஞ்சம் வேறு கொஸ்டின்ஸ் கேட்கலாம், நம்ம இந்த பார்த்துக்கலாம் டைப்பை. 38, அதாவது மேக்ஸிமம் சஸ்டைன்டு வின்ஸ் வந்து 38 மைல்ஸ் பர் ஹவர். எம்பிஹெச்ங்கிறது வந்து மைல், இங்கே பார்த்துக்கலாம். எம்பிஹெச்ங்கிறது மைல் பர் ஹவர். அதுக்கும் கம்மியாக இருந்தால் டிராபிக்கல் டிப்ரெஷன் சொல்லணும். ஸ்ட்ராம், டிராபிக்கல் ஸ்ட்ராம்ங்கிறது 39 to 73 வரைக்கும் இருக்கக்கூடியது ஸ்ட்ராம். தென் அதே இது 74 அப்படி இருக்கக்கூடியது ஸ்ட்ராங்கர். மைல் பர் ஹவரில் இருக்குது. மேக்ஸிமம் சஸ்டைன்டு 74 அப்படி இருந்ததுன்னா அதை வந்து ஸ்ட்ராங் சொல்கிறோம். இதுக்கு பேர் ஹரிகேன்ஸ். ஸோ இந்த 74ங்கிறது தான் வந்து ஸ்பீடு, ஹரிக்கேனோட ஸ்பீடு. அப்ராக்சிமேஷனாக இதை வந்து 1.609, அதாவது 74ல் ஹாஃப்க்கு மேலே. நமக்கு இப்போ வந்து இதில் கொடுத்துருக்காங்களா, இது வந்து 74ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது கிலோமீட்டர் வந்து 71 கொடுத்துருக்கு, 51 கம்மியாக கொடுத்துருக்காங்க. 74க்கும் கம்மியாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய இதில் ஒரு அப்ராக்சிமேஷனாக கண்டுபிடிக்கணும்னா இருக்கிற 74 கூட 0.6, அதாவது 5க்கு மேலே வரக்கூடியது. 74ங்கிறதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கூட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 7 4 11 அந்த மாதிரி வரக்கூடியது வந்து எக்ஸாம் ஹாலில் ஷார்ட்டாக நம்ம பண்ணி பார்க்குறதுக்கு இது 74க்கு எப்போவுமே வந்து மைலை காட்டில் கிலோமீட்டருடைய லெவல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிலோமீட்டர்ஸ் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ராங்கு, இதுதான் ரைட் ஆன்சர். இங்கே பார்த்தா தெரியும், அப்ராக்சிமேஷனாக இதை மல்டிபிள் பண்ணியிருக்கிறோம். கிலோமீட்டர் பர் 74 கூட இதை மல்டிபிள் பண்ணோம்னா 119ங்கிறது வரும். தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தென் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.